திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெள்ளை பூண்டின் விலை 600 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெள்ளை பூண்டின் விலை கிலோ 600 ரூபாயை தாண்டி இருக்கிறது. தொடர்ந்து வெள்ளை பூண்டின் விலை உயர்ந்து கொண்டே வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கொடைக்கானலில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வெள்ளை பூண்டின் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிலோ 600 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதனால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருண் பாபு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அருண் பாபு, வெள்ளை பூண்டின் விலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த அதிரடி விலை உயர்வுக்கு என்ன காரணம்? மீண்டும் குறைய வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் உமா. கொடைக்கானலில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இங்கு மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் அதிக அளவில் வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மலை காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கொடைக்கானலில் விளைவிக்கப்படும் வெள்ளைப்பூண்டு நல்ல மருத்துவ குணம் கொண்டுள்ளதால் இதற்கு புவிசார் குறியீடும் பெறப்பட்டுள்ளது. இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் வெள்ளைப்பூண்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், பூக்கால் மற்றும் கீழ்மலை கிராமங்களான வில்பட்டி, பல்லகி ஆகிய இடங்களில் தற்போது வெள்ளைப்பூண்டு விவசாயம் செய்துள்ளனர். தொடர்ந்து வெள்ளைப்பூண்டு ஒரு கிலோவிற்கு 600 ரூபாய் முதல் விற்பனை ஆகி வருகிறது. விளைச்சல் குறைந்தும் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் கொடைக்கானலில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இந்த வெள்ளைப்பூண்டு பெரும் தட்டுப்பாடும் ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த வெள்ளைப்பூண்டு விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண் பாபு.